அவர் சந்தேகப்பட்டார். 6 years அல்லது 9 years இவ்வளவு காலம் ரசூலுல்லாஹ்வுக்கு எட்டேக்கா நின்றவர் இன்றைக்கு அவர் மகளையும் கொடுத்துட்டு ஏதோ மகளோட விஷயம் பேச வந்தாருன்னா தேம்பி தேம்பி அழுகிற உமர் பின் கத்தாவை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, வேணாம் உமர், அது ஏன் அழுகிறீங்க? அவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு நேசம், ஏண்ட மகள் அவரோட தான் வாழணும். உமர் பின் கத்தாபுக்கு ரசூலுல்லாஹ்வோட 10 வருஷம் இளமை. அவருக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு 63 வருடம், 12 வருஷம், அவருக்கு 51 வயசுனா அப்ப 12 வருஷம் இளமையானவர். அவர் மகளுக்கு எத்தனை வயசு இருக்கு? அவர் ரசூலுல்லாஹ் முடிச்சு கொடுத்திருக்கிறார். அபூபக்கர் ரசூலுல்லாஹ்வுக்கு 2 வருஷம் இளமை. அவருடைய மகள் ரொம்ப சின்னது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 2 மனைவி. அதுல ஒரு மனைவி உம்மு ருமான்ட மகள் ரலியல்லாஹு அன்ஹா மகள் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ரொம்ப சின்ன வயசு அவங்க. இப்படி எல்லாம் திருமணம் முடிச்சு கொடுத்திருந்தா அன்றைக்கு உமர் பின் கத்தாப் வீட்டுக்குள்ள வர்றார். ரசூலுல்லாஹ் எழும்பி தண்ட கீழாடைய சரி செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் வெள்ள சிவப்பு உடம்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி உட்கார்ந்த உடனே ஒரு பக்கம் அப்படியே அச்சு நின்றிருக்கு. ஈச்சமர கயிறால செய்யப்பட்ட கட்டில தூங்கியிருந்த ரசூலுல்லாஹ் மேல ட்ரெஸ் போட்டிருக்கல, கீழே அந்த வேட்டி கெட்டிருந்தாங்க. அதை சரி செய்து என் முன்னாடி உட்கார்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் இந்த பக்கம் அப்படியே சிவப்பா அச்சு தெரியுது. ஈச்சமர கட்டில தூங்கியிருந்தாங்க. உமர் பின் கத்தாப் என்ன பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சந்திரமண்டலம் வரைக்கும் போறதுக்கு இதை கண்டுபிடிச்சது யாரு? அவங்க. கேமரா கண்டுபிடிச்சது யாரு? அவங்க. மொபைல் போன் டெக்னாலஜி அது டீப் அவங்க. ஆனா ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்ற ஒரு கொள்கை அவங்களால கண்டுபிடிக்க முடியலண்டா. ஃபேமிலி சைக்காலஜில அங்க PhD முடிக்கலாம். அப்படிப்பட்ட யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. பட் வேலை இல்லை. ஃபேமிலியே இல்லாட்டி எதுக்குப்பா அந்த சைக்காலஜி? பொம்பளை எந்த கட்டத்திலே ஏமாற்றப்படக்கூடாது. சல்லி கூடன்றது நீ விட்டுட்டு போனா அவன் நடுவுல தத்தளிக்கணும். வேலை கேட்டெடுங்கன்றது பெண்ணுக்கு மகர் ஆஃபர் அடிச்செடுங்க.